நம்மையெல்லாம் மன்னித்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி நேயர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் ஏன் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை என்ற இந்த சிந்தனையிலே கர்த்தருடைய வேத வார்த்தை நாம் பார்க்கலாம். ஏன் நம்மால் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால், முதல் காரணம், நாம் மன்னிக்கப்பட்ட அளவை நாம் மறந்துவிட்டோம். நாம் எந்த நிலையில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை மன்னித்தார் என்ற அந்த உயர்ந்த தேவ அன்பை நாம் மறந்துவிட்ட காரணம் முதலாவது. இரண்டாவது, நம்மை காயப்படுத்தினவர்கள் அவர்களும் காயப்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறதுனாலே. மூன்றாவதாக, நான் பெரியவன் அவன் சிறியவன், நான் ஏன் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு பெருமையுள்ள எண்ணம் இருப்பதனாலும் இருக்கலாம். நான்காவதாக, அவர்கள் உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி முடிவெடுத்து அவர்களை ஒதுக்கக்கூடிய எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதுனாலும் மற்றவர்களை நம்மால் மன்னிக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 66ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, ஆனாலும் சிறுமிப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள் வசனத்துக்கு நடுங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வசனத்தை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வசனத்திற்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து வசனத்துக்கு நடுங்கி வாழும் பொழுது உண்மையாகவே மற்றவர்களை மன்னிக்க முடியும். பாருங்கள், வேதம் சொல்கிறது, சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுதே பாவத்திலே பிறந்தோம். ஆதாமுடைய மீறுதல் ஒவ்வொருடைய மனிதனுடைய தலைமையில் இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து இன்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அன்றே நம்முடைய பாவங்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அகற்றப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், நாம் செய்த அநேக பாவங்களை தேவன் மன்னித்தார். ஒருவேளை நமக்கு விரோதமாய் அநேகர் கலகங்களும் பாவங்களும் செய்யும் பொழுது நாம் ஏன் அவர்களை மன்னிக்க முடியும் என்று சொன்னால், நாம் மன்னிக்கப்பட்ட அந்த அளவை நாம் மறந்து விட்டோம். இரண்டாவது, நமக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை விட அது குறைவானது என்ற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கலின் உபதேசத்தை எங்களிடத்துல ஒப்புவித்தார். பாருங்கள், பிதாவுடைய விருப்பத்தை, பிதாவுடைய சித்தத்தை, இப்படி சொல்லலாம், பிதாவுடைய ஊழியத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிதா என்ன செய்கிறார்? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். பாருங்கள், மற்றவர்களை மன்னிப்பதும் சேர்த்து கொள்வதும் அரவணைப்பதும் பிதாவுக்கு விருப்பமானது. அது அவருடைய ஊழியமா இருக்கிறது. வசனத்துக்கு நடுங்கக்கூடிய பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் இந்த பிதாவின் சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்றுவோம். மற்றவர்களை மன்னித்து மற்றவர்களை ஒப்புரவாக்கி கொள்ள நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில் அதை காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அது மாத்திரமல்ல, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 1008 கட்டளைகள் உண்டு என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 1008 கட்டளைகளிலே, புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் 1008 கட்டளைகளிலே ஒன்று, கிறிஸ்து மன்னித்தது போல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். பாருங்கள், கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார், நமக்கு போதனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துக்கு நாம் நடுங்கும் பொழுது உண்மையாகவே மற்றவர்கள் நம்மால் மன்னிக்க முடியும். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் கிரியைகளுக்கு இடமில்லாமல் போகும். பாருங்கள், வாசிக்கிறேன், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்,
மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. யோசித்து பாருங்க, நான் மற்றவரை மன்னிக்காதபடி பிசாசானவன் தந்திரம் செய்கிறான் என்று சொல்லி பவுல் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிசாசுடைய தந்திரத்தில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களை மன்னிக்க உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கும். ஆகையினாலே மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12:15 வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான பேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருதயத்திலே வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஜீவியத்திலே அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய நிலைமையிலும் சரீர பிரகாரமான காரியங்களும் நாம் முன்னுக்கு வர முடியாது. ஆகையினாலே அவருடைய கிருபையை இழந்து விடாதபடி நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யக்கூடாது? கசப்பான வேர் முளைத்தெழும்பக்கூடாது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து போட வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியாக மத்தேயு 18:35 வாசிக்கிறேன், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நாம் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், மனப்பூர்வமாய் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் பரமபிதாவும் நம்மை மன்னிக்க மாட்டார். யோசித்து பாருங்கள், காலை முதல் இரவு மட்டும் நம்முடைய சிந்தையிலே, இருதயங்களிலே, செயல்களிலே, வார்த்தைகளிலே, கண் பார்வைகளிலே எத்தனை பாவங்கள் இருக்கிறது. தேவன் நம்மை மன்னிக்கவில்லை என்று சொன்னார் எவ்வளவு கொடுமையான சிக்ஷைக்குள் நாம் கடந்து போவோம், வெகுமதியை இழந்து விடுவோமே. பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலை வேளையில நான் மற்றவர்களை மன்னித்து கிறிஸ்துவின் சிந்தையை, பிதாவின் சிந்தையை நான் செய்து வசனத்துக்கு நடுங்கி வாழ தேவன் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.